அன்பானவர்களே, இப்பொழுது தமிழை தெரிந்து கொள்வோம். தமிழில் உள்ள பல கருத்துக்களை ஆய்வு செய்வோம். யார் ஔவையார்? ஔவையார் என்பவர் யார்? ஔவையாரை பற்றிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை. தமிழ்நாடு புதிய வெளிச்சம் ஆய்வு செய்ய பணித்ததினாலே இந்த ஆய்வினை இங்கே சமர்ப்பிக்கிறேன். இலக்கியம் ஒரு இன்ப ஊற்று, இதயமள்ளும் அற்புதம். சங்க இலக்கியங்களை மறந்து விடுவோமாயின், சங்க தமிழை இழந்து விடுவோமாயின், தமிழ் தமிழாக இருக்காது. தமிழை போற்றுகின்ற தமிழர்கள் யாராயினும் தமிழ் இலக்கியங்களில் சங்கத்தமிழை விட்டு விலகிவிட முடியாது. தமிழை நன்கறிந்தவர்கள் தரணியில் இருந்தாலும் இன்றைய தமிழை உதட்டளவில் தமிழ் என்றே உரைக்கிறார்கள். நெஞ்சினில் நிறைந்து நினைவுகளை வாழ்க்கையோடு வழிகாட்டி வாழும் வழியினையும் வாழ்ந்த வாழ்க்கை நினைவுகளையும் சங்ககால புலவர்கள் சரித்திரம் படைத்துள்ளனர். படிக்க நேரமின்றியோ படிக்க விருப்பமின்றியோ பல பாட்டுக்களை கடல்களாக்கி கட்டுக்களாக்கி விட்டத்திலே போட்டுவிட்ட தமிழர் மத்தியில் ஔவையாரை பற்றி ஒரு சிறு ஆராய்ச்சி கட்டுரையை நான் கண்டிருக்கிறேன். உங்களுக்கு பல சுவாரஸ்யமான செய்திகளை விண்டு வைத்திருக்கிறேன். தமிழை உண்டு உள்மனம் வாங்கி உயிர் வளர்க்க ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொள்வது நலம் பயக்கும் உங்களுக்கும் எனக்கும். நன்று. சங்க தமிழ் வளர்த்த மங்கையர்கள். ஆணாதிக்கம் நிறைந்த காலம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து துறைகளிலும் ஆணாதிக்கம். பெண்கள் அந்தப்புறத்து ஆசை நாயகிகளாக ஆக்கப்பட்ட காலம். அரசனும் அரசனின் அடியாட்களும் பெண்களை அடிமைப்படுத்திய காலம். சங்க புலவர்களாக ஆண்கள் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் வந்த விருந்தினரை வீட்டில் உபசரிக்க வேண்டிய மனையறம் காத்த மங்கையர்கள் அகம் புறம் பாடியிருக்கிறார்கள். எத்தனை பெண் புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? அன்னூர் நன்முல்லையார் புறம்பாடல் குறுந்தொகையிலே 32, 61, 68, 93, 96, 140, 157, 202, 237 பாடல்கள். அகம் 46வது பாடல், புறம் 306வது பாடல். ஆதிமந்தியார் குறுந்தொகையிலே 31, அகத்திலே 76, 222, 376வது பாடல்கள். இன்னும் பல இருக்கின்றன. ஒக்கூர் மாசாத்தியார், ஔவையார், காக்கை பாடினியார், செல்லையார், நக்கண்ணையார், பாரிமகளிர், பூங்கணுத்திரையார், பூதபாண்டி தேவி, பெருங்கோப்பெண்டு என்பவர், பொன்முடியார், மாரோக்கத்து நப்பசலையார், வெண்ணிக் குயத்தியார், வெள்ளி வீதியார், வெறிபாடிய காமக்கன்னியார், கடார்கீரன் எயிற்றியார் என்ற பெண் புலவர்களெல்லாம் நமக்கு காண கிடைக்கிறது. இவர்கள் அனைவருமே பாடியிருக்கிறார்கள். இத்துணை பெண் புலவர்கள் மத்தியில் மக்கள் மனதிலே ஔவையார் இடம் பிடித்து அமர்ந்து விட்டார். மற்றவர்களெல்லாம் காணவில்லை. காரணம், அதற்கு திரைப்படங்களும் ஒரு காரணம். ஔவை யார்? யார் இந்த ஔவை என்ற கேள்வியே பல தமிழறிஞர்கள் மத்தியிலே தோன்றி பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பல புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. ஔவை என்றால் நமக்கு மூதாட்டி நினைவும் KP சுந்தராம்பாள் உருவமும் தான் நினைவுக்கு வருகிறது. தந்தோன்றி அம்மையாரின் உருவமும் முதுமையிலே தமிழ் உணர்வுடைய தமிழ் புலமை உடைய புலமையாரோ ஔவையார் என்ற அறிய முடிகிறது. அம்மை என்பதை குறிக்கும் அம்மை என்ற பொருளை தரும் புலமை சிறப்பு காரணமாக 6 விகுதி சேர்த்து ஔவையார் என அழைக்கப்படுகிறார். ஆதாரம் சங்க தமிழ் வளர்த்த நங்கையார், முனைவர் சரளா ராசகோபாலன், பக்கம் 33. சங்க காலத்தில் இலக்கியத்தில் பெண்பால் புலவர்களில் அதிகமான பாடல்களை பாடியவர் ஔவையாரே. நட்புக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். அகப்புறப் பாடல்களை பாடியவர். அகத்துறையிலே 26 பாடல்களும் புறத்தில் 32 பாடல்களும் பாடிய சிறப்புக்குரியவர். சிறப்பு என்னவெனில், அகத்துறையில் 5 திணைகளையும் பாடியவர். குறிஞ்சித்திணையிலே 4 பாடல்களும், முல்லைத்திணையிலே 5 பாடல்களும், மருதத்திணையிலே 4 பாடல்களும், பாலைத்திணையிலே 9 பாடல்களும் பாடியுள்ளார். ஆதாரம் சங்கத்தமிழ் வளர்த்த நங்கையர், பக்கம் 33. பல ஔவையார்களா? ஒரே ஔவையார் தான் இருந்தாரா? பல ஔவையார்கள் இருந்தார்களா? ஆய்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆய்வுகள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல தமிழ் ஆராய்ச்சியாளர்களிடம் இக்கருத்து நிலவுகிறது. பல ஔவையார்கள் உண்டு என்றும் இல்லை என்றும் வாத பிரதிவாதங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ் தாத்தா என போற்றப்படும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள்
தமிழின் தொன்மை, சங்கம், சங்ககாலம் வளர்த்த தமிழ், சங்ககால புலவர்கள், உரையாசிரியர் பற்றியும் பல தமிழ் நூல்களையும் பதிப்பித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே பல உரையாசிரியர்கள் பல கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்ன அவ்வை ஐயமிட்டு உன் என்று சொல்ல முடியாது. காரணம், ஒருவர் ஒன்றை சொல்லிவிட்டு அதை மறுப்பு போல வேறு ஒன்றை சொல்ல முடியாது. ஏற்பது இகழ்ச்சி என்று நானே சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாங்கி சாப்பிடுவது ஒரு இகழ்வான செயல். ஐயமிட்டு உன், நீ கொடுத்து விட்டு தான் சாப்பிட வேண்டும் என்று நானே சொன்னால், ஏற்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கொடு என்றால் யாருக்கு கொடுப்பது? ஆகவே ஏற்பது இகழ்ச்சி என்று சொன்ன அவ்வை வேறாக இருக்க வேண்டும், ஐயமிட்டு உன் என்று சொன்ன அவ்வை வேறாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஆய்வாளர்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றில் பல ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள். சங்க காலத்தில் அதியமானின் அவைக்கள புலவராக திகழ்ந்த ஔவையார் ஒருவர். 10ஆம் நூற்றாண்டில் அங்கவை சங்கவை என்ற இரு பெண்களுக்கு திருமணம் நடத்திய ஔவையார் இன்னொருவர். 12ஆம் நூற்றாண்டில் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை ஆகிய நூல்களை எழுதிய ஔவையார் மற்றொருவர். 14ஆம் நூற்றாண்டில் ஔவை குரல், விநாயகர் அகவல் எழுதிய ஔவையார் இன்னொருவர். 16ஆம் நூற்றாண்டிலும் 17, 18ஆம் நூற்றாண்டுகளிலும் பந்தனந்தாதி என்ற நூல் எழுதிய ஔவையாரும் இருந்திருக்கிறார்கள். இதை சங்ககால ஔவையாரும் பெண்பால் புலவர்களும் என்ற நூலிலே திரு பேசு மணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே சமயம் சங்கத்தமிழும் பிற்காலத் தமிழும் என்ற நூலில் ஞான சரஸ்வதி அவர்களின் கூற்றுப்படி ஔவையார் பெயர் பற்பல காலங்களிலிருந்து வித்வான்களின் சரித்திரங்களில் சம்பந்தப்படுவதால் பல ஔவையார்கள் இருந்திருக்க வேண்டும் என்று சிலர் கருதுகிறார்கள். அதிகன் கொடுத்த நெல்லிக்கனியை தின்றதால் ஔவையார் சிரஞ்சீவியாக இருந்திருக்க கூடுமென்றும் சிலர் கருதுகிறார்கள். கம்பர், ஒட்டக்கூத்தர், கச்சியப்ப சிவாச்சாரியார் காலத்திலும் ஔவையார் இருந்ததாக ஒரு கதை வழங்குகிறது. அது நம்பத் தகுந்தது அல்ல என்று கூறுகிறார். ஆதாரம் சங்க காலத்து புலமை வாய்ந்த பெண்பாளர், பக்கம் 90. ஔவையாரின் பிறப்பு. ஔவையாரின் பிறப்பை பற்றி பல கதைகள் இருக்கின்றன. அதில் ஒரு சில கதைகளை நாம் இப்பொழுது சுவாரஸ்யமாக பார்க்கலாம். ஔவையாரின் பிறப்பு பற்றிய பல கதைகள் இருந்தாலும் அவை அவரது பாடல்களின் கருத்துக்களுக்கும் காலத்துக்கும் ஒத்ததாக இல்லை என்றே கருதுகிறேன். இருந்தாலும் பிறப்பை பற்றிய குறிப்பையும் பார்ப்பது நமது கடமையாகிறது. தகடூர் என்ற ஊரில், தகடூர் இன்றைய தருமபுரி, யாழிதத்தன் என்பவருக்கு மகளாக பிறந்தார். என்ன காரணம் கொண்டோ யாழிதத்தன் வளர்க்கவில்லை என தெரிகிறது. சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை என்ற இலக்கியங்கள் பாராட்டும் பாணர்கள் குலத்தைச் சேர்ந்த பாணரை ஔவையாரை வளர்த்ததாக தெரிகிறது. பாணர்குல பெண்கள் இயற்கையாகவே பாடி ஆடவும் செய்வார்கள். ஔவையாரும் ஆடலிலும் பாடலிலும் சிறந்து விளங்கினார். பருவமடைந்த அவருக்கு வளர்ப்பு பெற்றோர்கள் திருமண முயற்சியில் ஈடுபட அதை மறுத்த அவர் கையில் தடியோடு முதுமை பெண் வருவது போல உலாவர ஆரம்பித்தார். அதனால் மணமுடிக்கும் எண்ணத்தை விட்டனர். அவரே பல பாடல்களை பாடி அனைவராலும் ஔவையார் என அழைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. பிறப்பு கதை 2. ஒரு காலத்தில் நான்முகக் கடவுள் வடமொழியையும் தென்மொழியையும் வளர்ப்பதற்காக யாகம் நடத்தினார். யாகத்தின் குண்டத்திலிருந்து கலைமகள் தோன்றினாள். பின் அதே குண்டத்தில் அகத்தியர் தோன்றினார். இவர் கடல் கன்னியை மணந்தார். இவர்களுக்கு பெருஞ்சாகரர் பிறந்தார். பெருஞ்சாகரர் திருவாரூரைச் சேர்ந்த ஒரு புலச்சியை மணந்தார். பகவான் பிறந்தார். பல கலைகளை கற்றார். தவமுனி என்பவர் அருண்மங்கை என்ற பிராமண பெண்ணை மணந்து பெண் குழந்தை பிறந்தது. அதை அப்படியே விட்டுவிட்டு காசி சென்றார். தனித்து விடப்பட்ட குழந்தையை பறையன் ஒருவன் வளர்த்து வந்தான். மணல் புழுதி வந்து எல்லோரும் அழிய பெண் மட்டும் பிழைத்தாள். அவளை நீதி ஐயர் வளர்த்தார். பகவன் எல்லோராலும் புகழப்பட்டார். சத்திரத்தில் தனித்து சமைத்து கொண்டிருக்க அந்த அறைக்கு நீதி ஐயரின் வளர்ப்பு மகள் வந்தாள். தன் ஒழுக்கம் இழுக்கப்பட்டதாக நினைத்து கரண்டியால் அவளை அடிக்க தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிய அழுது கொண்டே அப்பன் ஓடினாள். காசி சென்ற பகவன் பலகாலம் கழித்து அதே சத்திரத்தில் வந்து தங்க இளமை ததும்பும் அழகாக இருந்த பெண்ணை பார்க்க நீதியே ஐயர் அவளை மணமுடித்து கொடுக்க அந்த பெண்ணை அழைத்து கொண்டு நீராட அவள் தலையில் வெட்டுக்காயத்தை பார்த்து நீ ஆதியலா எனச் சொல்லி ஓடிவிட்டார். அவரை தொடர்ந்து ஓடிய அவள் நாம் சேர்ந்தது ஆண்டவனின் விருப்பம் என்ன மன்றாட அப்படியே ஆகட்டும், ஆனால் நமக்கு பிறக்கும் குழந்தைகளை அங்கங்கே விட்டுவிட்டு வருவதாக சத்தியம் செய்தால் உன்னுடன் வாழ்கிறேன் என்று சத்தியம் வாங்கி விடுகிறான் பகவன். ஆதி ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்க அதை அப்படியே விட்டுவிட்டு வா எனச் சொல்லி புறப்பட தாயான ஆதி வருந்துகிறாள். ஒரு பெற்ற தாய் பெற்றவுடன் குழந்தையை விட்டுவிட்டு போக வேண்டுமென்றால் அவளுக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும், துடிக்கிறாள். அப்பொழுது அந்த குழந்தை
பிறந்த குழந்தை பேசுகிறது. இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ. இட்டமுடன் என் தலையில் இன்னபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ. முட்ட முட்ட பஞ்சமே யானாலும் பாரம் அவனுக்கு கண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதே நீ என்று சொல்ல தாய் மனதை தேர்த்தி கொண்டு அவனோடு செல்லுகிறாள். கலைமகளின் அவதாரமாக கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினால் அக்குழந்தை என்று சொல்லப்படுகிறது. கவனிக்க, தாய் தந்தை ஆதி பகவன் என வருகிறது. காலம் இங்கே ஒத்து வருவதில்லை. பிறப்பு கதை 3. ஒரு காலத்தில் வேதமொழி என்பவருக்கு 12 வயதில் பேராளன் என்ற மகன் இருந்தான். அதே ஊரில் தாழ்ந்த குலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்போது எழிநட்சத்திரம் குடிசை மீது விழ அது ஊருக்கே ஆபத்தின குழந்தையை கூடைகளை வைத்து நதியில் விட்டார்கள். குழந்தையின் காலில் மச்சம் இருப்பதை பேராளன் பார்த்து வைத்தான். ஆற்றில் மிதந்து வந்த குழந்தையை குளித்து கொண்டிருந்த பிராமணன் எடுத்து வளர்த்தான். தக்க வயது வந்த பேராளன் தீர்த்த யாத்திரை புறப்பட்டு பல புண்ணிய தலங்கள் சென்று வரும்போது வேதியர் இல்லத்தில் தங்கினான். வளர்த்து வந்த பெண்ணை மணந்து கொள்ளச் சொல்ல அவனும் மணந்து இன்பமாக வாழ்ந்தான். அவளது தொடையில் மச்சம் இருப்பதை பார்த்த அவன் அவள் வரலாற்றை கேட்க ஊருக்கு ஆகாதவள் என சொல்லி ஆற்றிலே விடப்பட்டவள் என தெரிந்து ஓடத் தொடங்கினான். கைவிடப்பட்ட நிலையில் வளர்ந்தவன் வீட்டுக்கு போகாமல் கால் போன போக்கில் போக அலங்கோல நிலையுடன் வரும் அந்த பெண்ணை பிராமணன் ஒருவன் தன் மகள்களுடன் ஆதரித்து வந்தான். வயதான பிராமணன் சாகுமுன் தன் சொத்துக்களை சமமாக பிரித்து கொடுத்து விட்டு இறந்தான். தனக்கு அளிக்கப்பட்ட சொத்தை கொண்டு அந்த பெண் சத்திரம் கட்டி அனைவருக்கும் உணவளித்து வந்தாள். அதே சத்திரத்திற்கு தன் கணவன் வர இருவரும் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு வாழ்ந்தனர். அவன் நமக்கு பிறக்கும் குழந்தையை நம்முடன் அழைத்து செல்லாமல் அங்கேயே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என சத்தியம் வாங்கி கொண்டான். அதேபோல் இவர்களுக்கு 7 குழந்தைகள் பிறந்தன. அதில் முதல் குழந்தைதான் ஔவையார் என்று சொல்லப்படுகிறது. ஔவையாரின் 3 கதைகளும் ஆதாரமின்றியும் கற்பனை போன்றுமே காணப்படுகின்றன. ஆதாரம் ஔவையார், பூவை அமுதன், பிரேமா பிரசுரம். ஔவையாரின் 3 பிறப்பு கதைகளுக்குள்ளும் ஒரு தொடர் இழை இருப்பதை நாம் பார்க்கலாம். அதுதான் பிறந்த குழந்தையை அனாதையாக விட்டு செல்வது. இக்கதைகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் காலம் காலமாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆதாரம் ஔவையார், பூவை அமுதன், பிரேமா பிரசுரம். முடிவுரை. ஔவையாரை பற்றி பல ஆராய்ச்சி நூல்கள் இருந்தாலும் ஒரு சில ஆராய்ச்சி நூல்களை வைத்து ஆராய்ந்து பார்த்தோம். கால மாறுபாட்டிலும் பல நூற்றாண்டுகள் ஒரே ஔவையார் இருந்திருக்க முடியாது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. கிராமங்களில் பிரசவம் பார்க்கும் பெண்களை, முதியவர்களை மருத்துவச் சென்றே அழைப்பது போல சமுதாயத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்களை பாடல்கள் மூலம் சொன்ன பெண் கவிஞர்களை ஔவையார் என்றே குறிப்பிட்டிருக்க வேண்டும் என தெரிகிறது. ஆகவே எமது ஆராய்வின்படி புறநானூறும் அகநானூறும் பாடிய ஔவை அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று எளிமையான சொற்களை பயன்படுத்தியிருக்க முடியாது. ஆகவே ஔவையார்கள் பல பேர்கள் இருந்திருக்கிறார்கள். காலத்திற்கு தகுந்தது போல அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தொகுத்தவர்கள் ஒரே ஔவையாராக தந்திருக்கலாம். அந்த காலங்களில் வாழ்ந்த பெண்பார் புலவர்கள் இதோ இவர் ஓர் ஔவை என்று குறிப்பிட்டு அவர்கள் பாடிய எழுதிய தமிழ் கவிதைகளை ஔவையார் பாடல்களாகவே நிலைத்திருக்க வேண்டும் என்பதே முடிவாக கருதப்படுகிறது. எது எவ்வாறாயினும் எத்தனை ஔவையார்கள் இருந்திருந்தாலும் அவர்கள் சொன்ன சமுதாய நல்லொழுக்க கருத்துக்களை தமிழ் விற்பனர்களை எடுத்தாள வேண்டும். தமிழ் மக்களுக்கு கொண்டு சென்று நல்வழி காட்ட வேண்டும். அதுவே நாம் அவை பிராட்டிக்கு செய்யும் கடனாக இருக்கும், தமிழுக்கு செய்யும் பணியாக இருக்கும். இதை கேட்பவர்கள், இதனுடைய சுவையை அறிந்தவர்கள் ஔவையாரின் சிறு சிறு ஆத்திச்சூடி போன்ற சிறு வரிகளுடைய பாடல்களை நமது குழந்தைகளுக்கு வீட்டிலே சொல்லிக் கொடுப்போம். அவர்களுக்கு நல் வாழ்வினை தருவோம். தமிழை வாழ வைப்போம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்.